Angelingua gloriosi. அன்பான ரேடியோ வெரித்தாஸ் நண்பர்களே, மீண்டும் மீண்டும் உங்களை சந்திக்க வேண்டும் என்ற வாஞ்சையோடு உங்கள் நடுவில் வந்திருக்கிறேன். அருட்சகோதரி மார்கரெட் டெய்சி அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்று குடும்பத்தின் ஒரு அம்சமாக, குடும்பத்தில் மிக போற்றப்பட வேண்டிய ஒரு கருத்தாக குறை கூறுவதை நிறுத்துவோம் என்று உங்களிடம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்ல வந்திருக்கேன். என்னென்னா, ஒருவரை குறை சொல்ல, நீ செஞ்ச தப்பு, ஏன் இப்படி செஞ்ச, ஒரு முறை சுட்டி காட்டுவதற்கு முன் 4 முறை நீங்கள் டெஸ்ட் பண்ணணும். பாருங்கள், இப்படி ஒரு விரலில் காட்டுறோம், எத்தனை விரல் நம்மளை நோக்கி இருக்கு? 1 2 3 4. ஆகவே அடுத்தவரது செயலுக்கும் அடுத்தவரது பேச்சுக்கும் நாம் குற்றம் கண்டுபிடிக்கும் முன் நம்மை 4 முறை சோதித்து பார்க்க வேண்டும். நான் மிக சரியாக இருக்கின்றேனா? அதன் பின்தான் அடுத்தவர் குறையை கூற வேண்டும். இதைத்தான் விவிலியத்தில் இயேசுநாதர் கூறுகிறார். உன் கண்ணிலுள்ள துரும்பை பார்க்காமல் அடுத்தவர் கண்ணில் உள்ள துரும்பை பார்ப்பதேன்? உன் கண்ணில் பெரிய விட்டம் இருக்கிறதே, உன் கண் முழுவதும் மறைக்கக்கூடிய விட்டம், அதை எடுத்தெறி. பின் அடுத்தவர் கண்ணில் இருக்கும் துரும்பை பார்க்க உன் கண்கள் தெளிவாக தெரியும் என்று. ஆம், இதற்கும் ஒரு சிறு கதை சொல்லலாம் என்று. ஏனென்றால் நீங்கள் கதையை அதிகம் விரும்புவதாக பார்க்கின்றேன். ஸோ இன்னொரு கதை சொல்லட்டுமா? அதாவது, ஒரு அரசனுக்கு தீராத தலைவலி. அலோபதி எடுக்கிறான், ஆயுர்வேதிக் எடுக்கிறான், அக்குபஞ்சர் எடுக்கிறான், ப்ரெஷர் எடுக்கிறான், பச்சிலை மருந்தில் எடுக்கிறான். பச்சிலையோ அந்த இலை, எந்த இலையும் வியாதிக்கு மருந்தாகவில்லை, குணம் கிடைக்கவில்லை. என்ன செய்யலாம் என்று அமைச்சரிடம், ஏனென்றால் அவன் நாட்டை குறித்து எந்த திட்டம் போட முடியல, இந்த தலைவலி டென்ஷன் ஆகுது. அப்பொழுது அமைச்சர் கூறினார், அரசரை, எனக்கு ஒரு வழி தோன்றுகிறது. என்ன அமைச்சரே, சொல்லும் என்றார். உடனே அமைச்சர் அரசரை கூட்டிக் கொண்டு காட்டிற்கு போனார்கள். அங்கே முனிவரை பார்த்தார். யாகம் செய்து கொண்டிருந்த முனிவர் அகக்கண்களால் கண்டார் அரசனும் மந்திரியும் தன்னை நோக்கி வருவதை. என்ன அரசரே, கூறியிருந்தால் நானே வந்திருப்பேனே, மகாபிரபுனி என்னை நோக்கி வந்திருக்கிறீர்களே, என்ன வேண்டும் என்று கேட்டார். அப்பொழுது அரசன் கூறினார், முனிவரே, எனக்கு இந்த பெரிய நாட்டை கொடையாக கொடுத்து அதிபதியாக இருக்கின்றேன். காண்போரெல்லாம் கரம் குவித்து வணங்குகிறார்கள். அன்பர்கள் நண்பர்கள் அத்தனை பேரும் என் பாதம் தொட்டு வணங்குகிறார்கள். இப்படி சொடக்கு போட்டால் ஓடி வந்து என்ன அரசே என்று கேட்க ஆட்கள் இருக்கிறார்கள். எல்லாம் இருந்தும் என்ன பயன்? எனக்கு தீராத தலைவலி மிகப்பெரிய தொந்தரவாக இருக்கு. இந்த தலைவலியை தீர்ப்பதற்கு ஒரு வழி சொல்லும் என்று கேட்டார். அப்பொழுது முனிவர் சொன்னார், எல்லாம் பச்சையாக பாருங்க, உங்களுக்கு தலைவலி பறந்தோடி விடும் என்று. பச்சையாகவே பார்த்தா பறந்தோடி விடுமா? ஓகே முனிவரே, பாய் அப்படின்ட்டு அரசன் அமைச்சனும் குதிரையில் ஏறி நாடு வந்து சேர்ந்தனர். வந்த அடுத்த செகண்டே பறை முழக்கி கட்டளை பிறப்பித்தார். மக்களே, அரசனோட கட்டளை இது, யாரும் இதை மீறக்கூடாது என்று சொன்னார். அதாவது, எந்த இடமும் நம்ம நாட்டில் ஒரு சென்ட்டு சொல்கிற ஒரு சதுர அடி கூட மண் தெரியக்கூடாது. எல்லாவற்றையும் பசுமையாக்குங்கள். என்ன பயிரிடுவீங்களோ பயிரிடுங்க. அது மட்டுமல்ல, நீங்கள் பட்டு புடவை வச்சுருந்தாங்கன்னா எந்த ட்ரெஸ்ஸு எவ்வளோ காஸ்ட்லியான எதையும் போடக்கூடாது. பச்சை கலரில் மட்டும்தான் எல்லோரும் ஆம்பளை பொம்பளை ட்ரெஸ் போடணுன்ட்டாங்க. அடுத்ததாக, உங்கள் வீட்டில் வண்ணமாக பெயிண்ட் அடிச்சிருப்பீங்க, எல்லா வண்ணத்தையும் எடுத்துடணும். பச்சை கலர் பெயிண்ட் மட்டும்தான் அடிக்கணும். இப்படி எல்லாம் பச்சை, எங்கும் பச்சை. மக்களை கொடுமைப்படுத்திய ஒரு கட்டளை இது. என்ன செய்வார்கள் ஏழைகள்?
பொருளை விற்று அடகு வைத்து பணத்தை பெற்று பொருள் வாங்கி, ஏனென்றால் இல்லது சிரச்சேதம், தலையை துண்டித்து விடுவார் அரசர். ஆகவே எல்லாம் பசுமையாயின. அரசரும் எங்கு திரும்பினாலும் பச்சையை பார்த்து பார்த்து அவர் தலைவலி போயிடுச்சு. ஒரு 3 மாதம் கழித்து அந்த முனிவர் அந்த நாட்டின் வழியே பயணம் செய்யும்போது, இந்த நாட்டு அரசன் அல்லவா நம்மிடம் வந்தார், அவருக்கு தலைவலி எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு போகலான்னு அரண்மனை நோக்கி வந்தார். கொஞ்சம் தூரம் வரும்போது இந்த அரசர், ஆஹா முனிவர் வருகிறாரே என்று சொன்னவுடன் ஓடோடிச் சென்று பாதத்தில் விழுந்து, முனிவரே, உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்வது? என்ன பொருள் வேண்டும், என்ன வேண்டுமானால் கேளுங்கள், என் அரசில் பாதி வேண்டுமானால் தருகிறேன். ஏனென்றால் தீராத என் தலைவலி பிரச்சனை தீர்த்து வைத்த மகான் நீங்கள் என்று கொண்டாடினார். ஆனால் முனிவர் சிறிது கூட முகத்தில் சலனமின்றி மாற்றமின்றி, அப்படியா, சரி சரி என்றார். உடனே அரசர், நான் எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியோடு உற்சாகத்தோடு சொல்லுகிறேன், நீங்கள் ஏன் இதை பொருட்படுத்தவில்லை என்று. அப்பொழுது முனிவர் கேட்டார், நான் என்ன சொன்னேன்? பச்சையாக பாருங்கள், உங்கள் தலைவலி நன்றாக போகும் என்று. அதற்கு நீங்கள் என்ன செய்தீர்கள்? நீங்கள் எடுத்த முயற்சிகள் மிக மிக தவறு. எல்லா மக்களையும் கஷ்டப்படுத்தி அவர்களிடமுள்ள பொருட்களெல்லாம் விற்க வைத்து அவர்கள் சக்திக்கு மீறிய அளவில் உங்களது விருப்பத்திற்கும் இச்சைக்கும் உட்பட்டு எல்லாவற்றையும் பசுமையாக்க வேண்டுமென்று இன்று மக்கள் பஞ்சத்தில் வாடுகிறார்கள். இப்படியா செய்வது? நீங்கள் அப்படி என்ன செய்கிறது அப்படின்னு அரசன் கேட்குறான். அட, நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த கிராமத்திலலாம் திருவிழா காலங்களில், கோயில் திருவிழாலாம் கண்ணாடி விற்கும். 2 ரூபா, இப்போலாம் 5 ரூபா விற்கிது. பச்சை கலர் கண்ணாடி, ஆரஞ்சு கலரு, சிவப்பு கலரு, ஊதா கலர் என்று வண்ண வண்ணமாக விற்கும். அதில் பச்சை கலர் கண்ணாடி ஒரு 2 ரூபா கொடுத்து வாங்கி நீங்கள் போட்டு பாருங்கள். அவன் வெள்ளை ட்ரெஸ் போட்டு வந்தாலும் பச்சையாக தெரிவான், இவன் சிவப்பு சட்டை போட்டாலும் பச்சையாக தெரிவான். அப்போ நீங்கள் அந்த கண்ணாடி பச்சையாக போட்டிருந்தீங்கன்னா உங்கள் நாடு முழுக்க பசுமையாக தெரிஞ்சிருக்கும். எல்லோரும் பச்சை ஆடையில் தெரிந்திருப்பார்கள். எல்லா கட்டடங்களும் பசுமையாக தெரிந்திருக்கும். ஆகவே ஒரு சின்ன மாற்றம், ஒரு 2 ரூபா பச்சை கண்ணாடி வாங்கி போட்டு உங்களை மாற்றிக்க உங்களுக்கு இஷ்டம் இல்லை. ஆனால் உனக்காக உன் நாட்டு மக்கள், பணக்காரர், ஏழை, உயர்ந்தவர், தாழ்ந்தவர், வயது முதிர்ந்தோர், குழந்தை, எந்த கன்சிடரேஷன் இல்லாமல் எல்லாரையும் உனது கட்டளைக்கு பணிய வைத்து இப்படி கஷ்டப்படுத்தி உனது தலைவலி போயிருக்குன்னு சொல்கிறியே, இதை கேட்கும்போது எப்படி எனக்கு மகிழ்ச்சி வரும்? ஆக உன்னை மாற்று. உனக்காகவே உன்னை மாற்ற முடியவில்லை, நீ எப்படி மற்றவர்களுக்காக உன்னை மாற்ற முடியும்? மாற்றுவாய். ஆகவே மன்னா, மாற வேண்டியது நீ. மற்றவர்கள் தனக்காக மாற வேண்டும், தான் விரும்புவது போல் செய்ய வேண்டும், நான் நினைப்பது போல் அவர்கள் நடக்க வேண்டும் என்று சொல்வதற்கு முன் எனது ரோல் என்ன, நான் என்ன செய்ய வேண்டும் என்று யோசிப்போம். குடும்பத்திலும் இப்படி தான். சில சமயம் மன்னராட்சி, கொடுங்கோல் மன்னராட்சி, அதனால் ஹிட்லர் மாதிரி இல்லை. ஒருவர் மற்றவரின் கருத்துக்களை கேட்போம், செவிசாய்ப்போம், மற்றவங்கள்ட்டையும் ஐடியா கேட்போம். பல குடும்பங்களில் கணவர்கள் நினைப்பது, அதை அவளுக்கு ஒன்றும் தெரிய கூமுட்ட. நோ, உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் அவர்களுக்கு தெரியும், அவர்களுக்கு தெரியாத விஷயம் உங்களுக்கு தெரியும். ஒரு சிலவற்றில் நீங்கள் பிஹெச்டி டாக்டரேட்டாக இருப்பீங்க, ஒரு சிலவற்றில் எல்கேஜியாக இருப்பீங்க. அவங்க ஒரு சில, இப்போ சமைப்பதில் உங்களது மனைவி பிஹெச்டி, நீங்கள் ஒரு சுடுதண்ணி வைக்க தெரியாத எல்கேஜி. அதே சமயம் சமூக காரியங்கள் குறித்து, உலக நடப்புகளை பற்றி நீங்கள் பிஹெச்டியாக இருப்பீங்க. உங்கள் மனைவிக்கு அந்த குடும்பம் என்ற 4 சுவர்களில் பிஹெச்டியாக இருப்பாங்க. ஆகவே ஒருவர் மற்றவரிடமுள்ள நல்லவற்றை ஏற்றுக்கொள்வோம், தீயவற்றை விளக்குவோம். ஒருவர் ஒருவரோடு போட்டி போட்டுக்கொண்டு நல்லவர்களாக வாழ்ந்தால் குடும்பமே நலமாக இருக்கும். ஆகவே அன்பர்களே, இறுதியாக உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன், இப்பொழுது கேட்டோம் என்றால் அந்த அரசனை போல் இல்லாமல், மற்றவர்களை கஷ்டப்படுத்தாமல், மற்றவர்களுக்காக நம்மை விட்டு கொடுத்து நன்றாக வாழ்வோம். அடுத்தவரது குரலுக்கும் செவிமடுப்போம், செவிசாய்ப்போம், நம்மிடம் உள்ள நல்லவற்றை வாரி வழங்குவோம்.
அடுத்தவரிடமுள்ள நல்லவற்றை நல்ல மனதோடு ஏற்றுக்கொள்வோம். அனைவரும் இணைந்து சிறப்பான குடும்ப வாழ்க்கை வாழ்வோம் என்று உங்களிடம் கூறி மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். சகோதரி மார்கரெட் டெய்சி, பான்சக சபை. ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனல்ல இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க.